ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்கலாம், இங்கே கடுமையான குளிர் தொடர்ந்து இன்னும் பேஞ்சு கொண்டு தான் விழுந்து கொண்டு தான் இருக்குது. அப்படியே ஒரு வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். இன்றைக்கி இந்த வீட்டுக்கு முன் துண்டுது வாசலில் பார்த்தீங்களா, இன்னும் ஃபுல்லாக இருக்கா. அதால் தான் இறங்கி வெளியே போகணும். ரைட்டு, வாங்க பார்க்கலாம். அப்படியே நான் கேமரா திருப்புறேன். பார்க்கலாம், கேமரா ரொட்டேட் பண்ணி பார்க்கல மைண்டு ரொட்டேட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான குளிர். ஸ்னோ, அப்படி ஸ்னோ, உப்பு போட்டில் இன்றைக்கு வலுகும் சுவரம். நேற்று எல்லாம் மழை பெய்ஞ்சு கரைஞ்சி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு மறுவா ஸ்னோவிலேருந்து எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, ரோட்டே இல்லை. கேமரா திருப்பி காட்டுறோம் பாருங்க, ஸ்னோ விழுறது விளங்கும். பார்த்தீங்களா, அப்படியே மூஞ்சிக்கு விடுது ஸ்னோ. மழை பெய்கிற மாதிரி அப்படியே பேய்ச்சி கொண்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஆஹா, சில்லென்று இருக்குது, சில்லென்று. பார்க்கலாங்க, மூஞ்சிலெல்லாம் உழுது வந்துச்சு. கடுமையான ஸ்னோவா, மழை தூத்தலோட ஸ்னோ உழுது. அப்படியே போகலாம் பார்க்க. செம்மையாக வழுகுதேன். ஸ்னோவால் போகிறே தான் நல்லா, இதால் போகாமல். பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிரவுண்டெல்லாம் நிறைஞ்சி ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்னோவுக்கு மேலால் ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிற இடத்துல நடந்து போனால் வழுகாது. கொஞ்சம் கொஞ்சம் மிக்கிற இடத்துல ரோட்டில் மாதிரி போனால் அப்படி வழுகும். பார்த்தீங்களா, எல்லாம் கிரவுண்ட் தான் இப்படி இருக்குது. ஜூம் பண்ணி காட்டு. சரியாக மூஞ்சிக்க போகுது ஸ்னோ. பாருங்க, சுற்றி கடலா. சுற்றி கடல். ஃபுல்லாக ஸ்னோ தான். அப்படி மழை சாரல் மாதிரி அப்படியே விழுந்து கொண்டே இருக்குது. ஸ்லோ
அப்படியே கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுறேனே. நான் வந்த இடங்களை பாருங்க, வழி கால் அப்படி போதே இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, பாருங்க ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ தானே. கேமரா ஒரு இடத்துல வைக்கலாம், அது காட்டுவேன்னா வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லை. சரி, பாருங்க ஃபுல்லாக ஸ்னோ தானே. ஃபுல்லாக அப்படியே ஒரு கிரவுண்ட் உண்டு, அப்படியே மூடிப்பட்டு. தொப்பி போட்டிக்கணும். நான் காதில் இயர்பட்ஸ் அடிச்சுக்க சுற்றி ஸ்னோ கொஞ்சம் எடுத்து காட்டுறது. இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? சும்மா ஒரு கை பஞ்சு மாதிரி இருக்கும். இப்படி எடுத்தோன்னு அப்படியே கையில் அப்படியே சும்மா கல்லாக இரும்பு இது மாதிரி. स्नो, अभी भी स्नो. அப்படியே பாருங்க எப்படிங்க ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்கூல் மைதானம் தான், கிரவுண்ட் தான். இது அப்படியே ஸ்னோவில் மூடிப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ ஒரு மழை பெஞ்சா அவ்வளோ கரைஞ்சி போயிட்டுரும். வா, என்ன ஒரு கொடுமை. அப்படியே பாருங்க இப்படி இருக்கின்ற அது அடி மூஞ்சிக்க விழுவுது ஸ்னோ. முகத்துக்கு அடிக்குது ஸ்னோ அப்படி. Bibi, come to Switzerland. இந்த பின்பக்கத்தால் அடிக்குதுன்னு மூஞ்சிக்கு வந்து விழுது. அப்படி இனி இப்படி தான் ஈக்கும் இங்கே தொடர்ந்து மார்ச் ஏப்ரல் வரங்காட்டி இதே நிலைமை தான். Snow.
அப்படியே ஃபுல்லாகிக்குது, எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் தான் வலுகுது, கீழே காப்பாற்ற முடியுது. இப்படி இந்த துண்டை பாருங்க எப்படி இருக்கின்ற. தொப்பியை போட்டுக்கு வரும் இல்லாட்டி அப்படி ரெண்டு மேலே குளிர்றதுக்கு கெப்பை கொஞ்சம் போட்டுக்கொண்டேன். கேமராங்காரங்க கொஞ்சம் திரும்புது, கொஞ்சம் க்ளவுஸை போட்டுக்கொண்டு ஹேண்டில் பண்ண கஷ்டம். கிரவுண்ட் எப்படி இருக்கின்ற எங்கால் ஃபுல்லாக போயிட்டு பார்ப்பேன் நடக்குங்க. காரெல்லாம் மூடி பட்டுங்க. வீட்டு வாசல் உண்டு, வீடெல்லாம் ஃபுல்லாக மூடி பட்டி ஸ்னோவில். கார்டன் உண்டு, வெளியில் யாருமே இல்லை. காரெல்லாம் பாருங்க எப்படி இருக்கின்ற, எல்லாமே ஃபுல் ஐஸ்னோ. எல்லாமே ஃபுல்லாக நிறைஞ்சி இதால் போயிட்டு அதால் வரும். இப்போ இந்த காரெல்லாம் ஒரு சில கார் டென்ட் போட்டு மூடிக்கிற சுற்றி டென்ட் எடுத்தானே ஸ்னோ விழுந்துடும், இல்லாட்டி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் உறைஞ்சிருந்துரு. இப்படி இருக்கேன் ஸ்ரீலங்காவில் மற்ற எங்கள் நாட்டில் இப்படி ஒரு நாள் விழுந்தாலே போதுமா எல்லோரும் சரி. வீட்டுக்கு போகிற முத்தத்தை போகிறோம் ஃபுல் ஐஸ்னா. இந்த ரோட்டில் உப்பை போட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, மலையாக ஒதுக்கி வச்சு குமிச்சு வச்சுக்க எல்லாத்தையும்.
போகும் ஒரு மலை சைடு உண்டு கிட்ட இப்படி உள்ளத்துக்கு வந்து பார்க்கலாம். பாருங்க எப்படி ஹோட்டல்லாம் ஃபுல்லாக அப்படியே இதாகி ஆனால் போன வருஷத்தை விட விஷயம் குறவு. போன வருஷம் இதை விட கூட இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரெல்லாம் வாகனமெல்லாம் புட்டி மூடிப்பட்டு பார்த்தீங்க எப்படி இருந்து இன்னும் விழுந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் மழை சாரல் தூத்தலோடு அப்படியே விழுது. மழை பெஞ்சா தான் கூதல் கூட. இந்த மைஸில் சைஸை பாருங்கள் எப்படின்னு, எவ்வளோ பெருசு இந்த சைஸ். மழை அங்கே கட்டி எப்படி விழுந்திருக்கீங்க. இது இவ்வளோ பெருசாக விழுந்ததில்லை. ரோட்டில் இருந்து அப்படியே தள்ளி வச்சுக்கிறான், அப்படியே கல் ஆகிடுது. வீட்டு வாசலெல்லாம் சரி. மெயினாக வந்து காதை தான் மூடணும். நான் நெட்டு மாதிரி இயர்பட்ஸ் அடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக. இந்த ரோட்லெல்லாம் போகல, பொட்டியை ஃபுல் ஆயிடுச்சு நிறைஞ்சி. இதை பாருங்க எப்படி இருந்து. போகிற இப்போ ஏறுற ஒரு சைடு மலை உண்டு. இந்த வீட்டிலேருந்து பிரிச்சுண்டு மலை ஏறியும் மலை பிரதேசம் பார்ப்போம். அங்கே போயிட்டு எவ்வளோ கிருஷ்ண வண்டி எல்லாம் இயற்கையா எல்லாம் அற்புதம் தான். ஏற்றத்தில் ஏறி போகிற மாதிரி இல்லை. வரக்குள்ள நான் நினைக்கிறேன் நடக்க தேவையில்லை, கீழே உட்காந்து அப்படியே கொண்டு போயிட்டு விடுவோம் கீழே. அந்த அளவுக்கு வலுகும் இல்லை. மேலே ஏறி போகிறோம் ஒரு மாதிரி நோமலை பார்ப்போம். வரக்குள்ள எப்படி வலுகுதான். ரோட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸ்னோமி. குளிர்னாலும் அப்படி குளிர். நான் 2-3 ஜாக்கெட் போட்டு, கை க்ளவுஸ் போட்டு, காதுக்கு இயர்பட்ஸ் அடிச்சு தான் வெளியே வந்துக்கிறேன். ஆனால் கனடா, கலிஃபோர்னியா, அமெரிக்கா சைடில் உழுவுற மாதிரி இங்கிலீஷில் உழுவுற இல்லை. முட்டும் கால் ஆட்கள் உயரத்துக்கு உழுவுற இங்கே ஒரு அளவு தான். ஆனால் சுவிஸ்லேயும் சில இடங்களில் நிறைய விழும். சவாயிர் இம்ரான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜசாக்காக கிரேஸ்ட் ரோட்டு வந்து முடியுதா போகுதா, அதை போகலா போல நினைக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சு
ரோட் ஒன்று இல்லை. ஆஹா, பரவாயில்ல, திரும்பி போகும். இப்போ தான் இருக்கிற சிக்கல் என்ன கேட்டால் வழுகும் தெரியா, இதெல்லாம் போகல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுனோம். பாருங்கள், அப்படியே வெளியே யாருமே இல்லை, ஆட்கள் தேவைக்கு மட்டும் சில வாரம் இல்லை வந்துட்டு. இப்போ தான் வழுகும் தெரியா, உள்ள தான் நடக்கணும். இந்த ரோட்டில் வழுகி விழுந்தா எங்கே போய் நிற்பன்ட்டு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஸ்ரீலங்கா வைக்கலாம், இல்லாட்டி ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜாஃப்னா இல்லை இல்லை எங்கள் வீட்டடியில் போய் நிற்கும் இங்கே. அப்படி வழுகும். இப்போ இதில் இறங்கி போகிறதுல தான் இருக்கிற விஷயம். பாருங்கள் எப்படி இந்த ஒரு இடத்துல வெள்ளம், மழை பெஞ்சா கரைச்சல், காற்று வந்தால் ஐம்பூதங்களாலேயும் எல்லா மனுஷனுக்கும் சோதனைகள் இறங்கி கொண்டு தான் இருக்கும் இறைவன் பக்கத்தில் இருக்கு. அது மாதிரி இங்கே ஒவ்வொரு சீசனுக்கும் மழை, காற்று, ஐஸ்னோ, ஒரு நாள் இதே போல் ஒரு நாள் ஸ்ரீலங்காவில் மற்ற எங்கே சரி விழுந்தா என்ன நிலைமை ஆகிக்குங்க. செம்மையாக வழுகுதான ரோட். இது ஏன் நிலைமை நான் காட்டுறேன். எப்பயும் போட்டுக்கொண்டேன் நான், ஏன்னா காதிலும் பச்சு அடிச்சிக்கிறேன். ஆனால் ஸ்னோ அட்டிக்குது மூஞ்சிக்கு. எப்பயும் போட்டு க்ளவுஸை போட்டிக்கிறேன். இந்த ஒரு விரல் விறக்குது. இந்த க்ளவுஸை ஃபுல்லாக போடலை, கேமரா ஹேண்டில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ பின்னுக்கு மழை உண்டு தான் நாங்கிட்ட. அங்கே இப்படி போயிட்டு வந்த பின் பக்கம் தான் மேலே பார்த்தா அங்கால போகல, ரோடு இல்லை. அங்கால அந்த வீட்டோட ரோடு முடியுது. நான் பார்க்குறேன் மற்ற பக்கத்தால் போகலுமான்ட்டு. பார்த்தா உங்களுக்கு விலங்கு மூஞ்சிக்கு விழுவுது அப்படியே. மற்ற பக்கத்தால் நான் போகிறேன். அங்கே ஒரு மலை உண்டிக்குது. அந்த மலையிலேருந்து பார்த்தா கீழே எப்படின்னு ஃபுல் ஆகிக்கும் நல்லா. சவாரி இம்ரான், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. குவைட்லையா, சவுதிலையா, இப்படி நிறைய பேர் போடுற வீடியோ லைக் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் எல்லாரும் ஆதரவும் கிடச்சி கொண்டு தான் நீக்குது. நிறைய எங்கட பக்கத்து நாட்டில் இந்தியாவில் இருந்து மெட்ராஸ், சென்னை, தமிழ்நாடு, கேரளா, மலேசியா நிறைய இடத்துலேருந்து பார்க்குறாங்க வீடியோவில். எங்கள் ஜாலியாக போகல ரோட்டா காட்டுறோம்னா ஒரு பக்கம் திருப்போம் கேமரா. பாருங்க எப்படி இல்லை அம்மா. இப்படிக்குன்னு பாருங்கள். நடு கடலில் போயிட்டு மாட்டினா எப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்கு. இந்த ரோட்டில் போகிறது மட்டும் பார்க்குறேன் நான். இந்த ரோட்டில் தான் மேலே போகணும். இந்த மலைக்கு போனால் எல்லா ஊர்லேயும் தாரில் ரோட் போடுவாங்க. இங்கே கண்ணாடியில் போட்டு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் சரியாக இப்போ கண்ணாடி மாதிரி அப்படி வழுகுது. குவைட்லையா? ஓகே ஓகே. நினைக்கிறேன் குவைட்டில் ஒரு சில இடத்துங்களில் ஐஸ் உழுவுற தானே. நான் இன்றைக்கி குவைட்டு மட்டும்தான் நான் வந்தில்லை, மற்ற எல்லா நாட்டும் போயிட்டிக்கிறேன் நான்.
இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய நாட்களுக்கு போகணும். நான் இங்கே வந்திக்கிற பயணங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு பிறகு தான் இந்த பயணங்கள் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் போகலாம், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இறைவன் நாட்டம் நட்டு இருக்கின்ற பார்த்தீங்களா, மலையேறி போக்குள்ள இலக்கிறதானே எல்லாம் சொல்கிறது தானே, இது ஏஜ் ஜஸ்ட் நம்பர்ந்து. ஆனால் நடக்கக்குள்ள தான் இலக்கியம் ப்ராக்டிக்கலாக செய்யலாது கஷ்டம். மலைக்கு தான் போகிறோம், இங்கே முடியாது இல்லையா, போகலாத. போகலாதுன்னு நினைக்கிறேன். ஊடு ஒன்று தான் இருக்குது. நம்ம மற்ற ரோட்டால் போயிட்டு இருக்கணும், அந்த ரோட்டை நான் மறந்துட்டேன். இன்னொரு ரோட்டு அங்கே விளங்குது இல்லை, அந்த மலைக்கு ஏறணும். அன்றைக்கு எப்படி சரி ஏறுறதான் ரோட்டை சரி பண்ணி சரி மலைக்கு ஏறுறோம். மலையிலேருந்து கீழே இறங்கலாட்டி ஏலாட்டி அடிப்பமே இதுக்கு என்ன எமர்ஜென்சி சோப்பரில் வந்து சரி ஏற்றிட்டு போகுது. இதில் போயிடுமோ தெரியா, அந்த மலைக்கு ரோட்டு ஒன்று காட்டுது, பார்க்கலாம். விழுவுது, மலையோடு விழுவுதேன். பாருங்க, இப்படி காட்டினதான் உங்களுக்கு விளங்கும் அந்த இஷ்டம் விழுவுறது. நீங்க காட்டுது இஷ்டம். ரோட்டு வந்து ஈக்குது, இப்படி ரோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்கலாம் பாருங்க இப்படி விழுவுது. விளங்குதான் நினைக்கிறேன், மழை சாரலோடு அடிச்சு விடுது. ரோட்டில் போகிற படியா ரோட்டா அப்படின்னு விளங்குது. ஏறி போகலாமா நம்பி ஏறலாமா ஒன்றும் தெரியாது. திருப்பின வீடியோ பாருங்கள், என்ன நிலைமை இலக்கின்ற எங்கே பாருங்கள். இதால் தான் மேலே ஏறணுமா, இல்லை படிக்குதா இல்லாட்டி கொங்க்ரீட் ஓட்டம்னு தெரியா. ஐஸுக்கு மேலே நடக்கணுமா. வலிக்கு தான் எங்கே போய் நிற்பேன்டா சரியா, ரிஸ்கான வேலை இது. நடந்துட்டேன், கொஞ்சம் மலைக்கு ஏறணும். பாருங்க பிடிக்குது, இங்கே கொண்டு விளங்குது இல்லை, அந்த ரோட்டை பாருங்க. சைடு கம்பியும் பிடிச்சி கொள்றேன், அப்படி வளைகினா சங்கு தான் தெரியாது. அது மாதிரி வந்தாச்சு, ரோட்டுக்கு வந்தாச்சு. விலங்குது எப்படி விழுந்து மலை சாரலோட அட்டிக்குது. நான் வந்த ரோட்டை கொஞ்சம் பாருங்க. இது படி இல்லை, ஆனால் இல்லை படிக்குன்னு தான் நம்பி வந்தேன். கீழே அப்படியே புல்லும் ஐஸ் கொஞ்சம் சரி வலி இருந்துச்சு. சங்கு தான் அப்படியே ஸ்னோட போட்டு புதைச்சிடுவாங்க. ஃபுல் ஆயிடுச்சுனா இந்த ரோட்டால் எங்கே போயிருந்து சுற்றி பின்னுக்கு
ஃபுட்டு விளங்குது எல்லாமே ஃபுல்லாக மூடி ஸ்கூலில். கட்டும் காற்றோட ஸ்னோ பெய்யுது. இந்த கேமராலாம் ஆஃப் ஆகிடும் தெரியா, சார்ஜ் இல்லாமல் குளிருக்கு. நடப்பா மைக்கேல் சஞ்சீவன் அப்படியே வீட்டில் படுத்துட்டு இருக்கிறார் சில மாதிரி. ஆளை காணையும் இல்லை. அப்படியே இந்த ரோட்டை அப்படியே நடந்து முடிஞ்சு ஸ்ரீலங்காவில் கொண்டு போய்ட்டு விட்டா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். பார்ப்போம் இந்த ரோட் எங்கே போகுதுன்ட்டு. பாருங்க எப்படி விழுவுது அட்டிக்கிறீஸ்னா அப்படி. மலைக்கு போகிறத விட்டு ரோட்டே காணலை. மீன் தோட்டால் நடந்து போகிறேன்னு அந்த மலைக்கு போகிறதுக்கு பார்ப்போம். வரக்குள்ள நடக்குது கீழே இறங்கலாட்டி எமர்ஜென்சிக்கு சரி அடிக்க வேண்டியதான். சொப்பரில் வந்து கூப்பிட்டு போக சொல்லி அம்மா கட்டுன்னு குடிக்கிறேன். இதெல்லாம் நீங்களாம் நினைக்கிறாங்க இவனுக்கு கொழுப்பு. மலையில் ஐஸ்லேயும் நலஞ்சி சரியா வீட்டில் கிக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபன். அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய இடத்துல அனுபவிச்சிருவோம். வாங்கிட்டா அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை. அதான் அப்பப்போ அனுபவிச்சிடும். ரோட்டில் மேலே ஏறுற மாதிரில இப்போ நடந்து வரையும் கீழே திருப்பி வீடியோ. கண்ணாட்டி மாதிரி ரோட் எங்கே போகுது மலையை காணல. அந்த மலைக்கு தான் வந்துக்கிறேன். இந்த பக்கத்தால் போகணும் தெரியும். எஸ் எஸ் வந்தாச்சு 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 மலைக்கு வந்தாச்சு. கண்ணாடி வந்து போட்டு போடும் போல் கண்ணாடி. நான் மற்ற பக்கத்தில் நடக்கிற ஐஸ் அப்படியே மூஞ்சிக்கு அடிக்குது. பாருங்க என்ன சரி விட்டு விலகுதா உங்களுக்கு. இப்போ அது எப்படி நான் கீழே இறங்கி போகிறேன்னு பாப்போம். தெரியல கேட்டுக்கிட்டேன். லைவ் முடிஞ்சு ஒன்று வீட்டுக்கு இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த அதிகமான குளிராக தான் நிற்கிது. கண்ணை திறந்து பார்க்கல மூஞ்சிக்கு அடிக்குது. போகையில் அது புரியல. போட்டு வெளியாகுதுன்னு இருக்குது. ஒன்றும் இல்லை மூடி எங்கள் ரோட் பேசிக்கிறாங்க. அதாவது வெளியாகிட்டு இல்லை
போகணுமா வேற எங்கேயோ போகணும். மலைக்கு ஏறியாச்சு. அந்த மேலே போகிறதுக்கு ரோட்டை காணல. இப்போ வடிவேல் படத்தில் கிணத்த காணல்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இங்கே நாங்கள் ரோட்டை காணல்னு சொல்லணும். மெயின் ரோட்டில் வந்துருக்காங்க, வேறு ரோட்டில் வந்துச்சு. பாருங்க இப்படி இருக்கீங்க, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லைம்மா. அது ஆக நான் இருக்கிற இடத்துலேருந்து மேலே மலை பிரதேசம். நான் எங்கள் வீட்டுக்கு இங்கே சராமரிசனம் இல்லை. இதில் இறங்குறது தான் இருக்கிற விஷயம். கீழே இறங்கிட்டா சாதனை தான். அம்மா அப்படி வளருது. செம்மையாக வளருது. என்னுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்கள். ஆனால் கைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூதல் அடிக்குது, மற்ற இடம் ஒரு இடத்துக்கும் குளிர் வரதில்லை. எல்லாம் சேஃப்டியாக போட்டிக்கிறீங்களா? போகல பாருங்க, இல்லை ரோட்டால் எப்படி கீழே இறங்குறேன்னு தான் இருக்கிற விஷயம். அம்மா வேறு நாட்டில் இப்போ வீசா தேவையில்லை போல், இங்கே விழுந்தா நேராக வீசா கிடைக்கும். சரி ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு, ரிஸ்க் எடுத்து இறங்கத்தான். நான் மேலே என்ன மலைக்கு போயிட்டு அன்றைக்கி ரோட்டை காணலை, ஃபுல்லாக எல்லாம் மூடி ஸ்னோவில் நம்பி இறங்கல. இது ரோட்டை எங்கனைக்கு ட்ரைனேஜ் குளிட்டு விட்டு விளங்காது. காலை கீரை வச்சு குளியில் குளிந்துட்டா கருவாடாக்கிடுவாங்க இங்கே ஐஸில். மிஸ்டர் மைக்கேல் சஞ்சீவன், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க இப்போ? ஒரு மெசேஜும் இல்லை, கோலும் இல்லை. ஆள் சவாயர் பிரதர், நீங்கள் இன்றைக்கி லீவாக எப்படி குவைட்டில்? ஒரு மாதிரி இறங்கிட்டேன் கீழே, இறங்கியாச்சு கீழே. பாருங்க எப்படி இருக்கின்ற, இங்கே பாருங்க சரியாக கண்ணாடி தான். கண்ணாடிக்கு மேலே ஒயிலை ஊற்றி இல்லாட்டி கிரீஸை ஊற்றி நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? மற்ற வீட்டையும் சொஃப்டாக இருக்கு கீழே.
இவ்வளோ தூரம் விழுகாமல் நடந்து வந்தது பெரிய ஒரு விஷயம் தான். ஆஹா, கேட்டால் அன்றைக்கி விழுந்தாலும் கூப்பிடையும் யாரும் இல்லை, ஒருத்தரும் வெளியே இல்லை. முன்னுக்கு பார்த்து நடக்கல, மூஞ்சிக்கு அடிக்கல. சரி, காற்று மழை. என்னமோ நடக்க போகுது எனக்கு. பாருங்க எப்படி இருக்கீங்க. நான் மூடிட்டு வந்த சொல்லி சரி. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா எப்படி என்ஜாய். இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண கிடைக்கும் இல்லையா? கீழே எங்களை இறங்கி வந்துடும், அங்கே இறங்கி போகவே இல்லை. அது நடந்தே போகும். கையில் க்ளோஸ் பண்ணிட்டு கேமராலாம் ஃபுல் ஐஸ். டியூட்டியா குவைட்லாம் பிரேக் டைம் தருவாங்க, சாப்பாடு டைம் இப்படியா ஒரு ஹவர் அப்படி. இங்கெல்லாம் டியூட்டி 9 மணிலேருந்து 9:30 பவுசு பிரேக்குன்னு சொல்கிறேன், பவுசுன்னு சொல்லுவாங்க. மரம் 12 மணிலேருந்து 1 மணி வரங்காட்டி, மரம் 3 மணிக்குலேருந்து மரம் 3:30 வரங்காட்டி. இப்படித்தான் இங்கே பிரேக் எடுத்து வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இந்த கை மட்டும்தான் விரைக்குது. இவ்வளோ ஐஸ் விழுந்தும் பார்வை எப்படி விழுவுது. ஆனால் இந்த கை மட்டும்தான் விரைக்குது, ஒரு சுட்டுக்கு விழுதுருக்கு. மழை சாரலோடு அடிக்குது ஐஸ். இதுதான் டேஞ்சர். என்ன வீடியோ ஷோர்ட் வீடியோ எடுத்து போட்டால் இந்த ஒன்றுண்டாக எடுத்துக்கொண்டிருக்கணும். இல்லை தான் லைவில் போட்டால் எங்களோட ஷேக் தாவூத் வந்துக்கிறாரு. அவர் நேற்று முன்னாத்து வீடியோ பார்த்து கொண்டிருந்தார். உதர் ஷேக் தாவூத் எங்கே இருக்கீங்க? சவுதியா? அப்படி கமெண்ட் பண்ணி பார்ப்போம், எங்கே இது பார்க்குறீங்க. அன்றைக்கு பார்த்த இந்த வீடியோ சரியான இஷ்டம். அது பார்த்தீங்க இஷ்டம் அப்படி விழுந்து எட்டுக்களுக்கு கொண்டு நின்று அப்படி கொஞ்சம் வீடியோ மறந்துதான் திருப்புறேன். பாருங்க எப்படி இருக்கின்ற. இப்போ இதால் தான் பண்ணி இறங்கி வாரேன் நான் இவ்வளோ நேரத்துக்கு. பெரிய ஒரு விஷயம் என்னது கேட்டால், குவைட்டில் சவுதியில் அங்கெல்லாம் ஒவ்வொரு சைடு போர்டர்களில் ஸ்னோலு கத்தார் சைடில் அங்கே சவுதி போர்டர் சைடில் ஆனால் இந்த அளவு விடுவாங்க. இந்த ரோட்டால் எங்கே போகிற நான் நடந்து போகிற பக்கத்துலேருந்து அப்படி அடிக்குது மூஞ்சி. நடக்கவே மேலே, கண்ணை மூடி நடக்கவே மேலே, கீழே பார்த்து நடக்கவே மேலே.
வாரம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். நடக்கிறேன் இப்போ எந்த ஊட்ட தேடி நடக்கணும். இப்போ நான் எங்கே ரோடு விளங்குது இல்லை எனக்கு. முழு நாள் நடந்துட்டு இங்கே வரும்போது தெரியா. பார்த்தீங்களா இஷ்டம் அப்படியே என்னது கேட்டால் கீழே பார்த்து நடக்கணும். கண்ணை தோறும் நட பார்க்கலாம். இந்த இஷ்டம் வந்து அப்படியே டைரெக்டாக மூஞ்சிக்கே தான் அடிக்குது. இந்த இடத்துக்கு வந்துக்கிறது ஃபுல்லாக இஷ்டம். இந்த இடத்துக்கு எஸ் அதுபடி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி நடக்கும். கட்டு மிஷின் வெல்கம் டு வெஹிக்கிள். இங்கே வந்து என்னால் கிட்ட வந்து நிற்கனாடி ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு திரும்பி பார்த்தா தான் வெஹிக்கிள் அப்படிக்கிற வேணும். குளிக்குது உப்பு தண்ணி வந்தாச்சு. சுவாசம் ரோட்டக்கான பார்த்தீங்களா எப்படி இருக்கின்ற என்னை சுற்றி அப்படியே எல்லாம் கடல். நடு கடலில் மாட்டிட்டிக்கிறேன் நான். இல்லைங்க இந்த பவாயிருப்பு நான் இப்போ குவைட் போர்டர் கிட்ட நிற்கிறோன்னு சரியா ரோட்டை காணல. நடக்கிறது எங்கே போகிறது தெரியுது. ஆஹா என் காலப்படி பண்ணிடுறேன். திருப்பலாம் வீடியோ நீங்கள் அங்கால பாருங்கள். சரி எஸ்னோ வந்து மூஞ்சிக்கு அடிக்குது. பாருங்க எப்படி இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்ட உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வந்து வீடியோ போட்டுரும். யாருடாப்பா அது சிரித்து மெசேஜ் போட்டுரு. சிரிப்பா நக்கலா இவ்வளோ நடந்தால் தான் விளங்கு. வீட்டில் வந்ததும் விளங்குது. பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனை. ஓன் அடிக்கவே மாட்டாங்க. அடிக்கிறீங்களா அப்படி வந்தாச்சோம்மா தண்ணியை வந்துட்டு அப்படியே பாருங்க. அம்மா இந்த ரோட்டில் தான் மெயினாக போயிட்டிக்கும். போனால் தான் இந்த மலைக்கு ஏறலாம். அந்த ரோட்டை மாதிரி இங்கால போயிட்டு
நம்ம இவ்வளோ கூதல் நடந்தும் அந்த ஒரு பெரும்பெருளும் அந்த கையில் ஒரு 2 பேரிலும் தான் கரைக்கணும். அப்போ கொலம்பஸ் எல்லா நாட்டையும் சுற்றி கடைசிக்கு அந்த நாட்டுக்கு வரணும் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். வச்சிருப்பான் அது மாதிரி அங்காலங்களை சுற்றி ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். காரில் பிடிக்குது ஃபுல்லாக நெக்ஸ்ட் நிறைஞ்சிக்கிற நேரம் ரோட்டில் பயப்படாமல் நடக்கணும். கொஞ்சம் வைக்கிற நேரம் தான் வலுகிற அப்படி வலிக்கிறாங்க. நான் போக்குள்ள ரோட்டில் கொஞ்சம் தான் இந்த இடத்துல இருந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு. என்னுடைய நிலைமையை பாருங்கள், என்னுடைய நிலைமையை பாருங்கள். நாட்டில் நாங்கள் இந்த காலத்தில் ஜெக்கெட் போட்டு கெப் போட்டு தொப்பி இந்த க்ளவுஸ் போட்டு நாட்டிலலாம் போட்டனால இல்லை. இங்கே வந்து தான் மூடிட்டு தெரியும். இந்த அம்மா குழி உண்டு. இதுதான் இங்கே டேஞ்சர். சம்டைம் ட்ரைனேஜ் குழிகள் ரோட்டில் சைடில் திறந்து வச்சு காலை வச்சா நாளைக்கு மாசி கருவாடு தான். பாருங்க ஒரு பின்னால் என்ன சரி விட்டு விளங்கி தான் பாருங்க பாவம். எடுக்கிறதுக்கு இல்லை உண்டுமே. பாருங்க திரும்பவும் அந்த விஷ்ணு கை வலுது. பாருங்க நான் அந்த கிரவுண்டில் வச்ச போய் விஷ்ணு கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் கையால். நான் போகிற நேரம் இந்த இடம்லாம் கொஞ்சம் நினைச்சு அம்மா இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குது. எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியில் ஒரு காக்கா கூட இல்லை. ஸ்னோ ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு மேலே எடுக்கிறதுக்கு கொண்டு வந்து
மணி கொஞ்சம் வச்சு உங்களுக்கு விஷயம் எடுத்து காட்டணும். கிரவுண்டை காணலைங்க வீட்டுக்கு பின்னால் எங்கிட்ட கிரிக்கெட் அடிக்கிற கிரவுண்டு. யார் சரி என்ன சரி பின்னுக்கு எங்கிட்ட கிரவுண்டை கண்டா எங்களுக்கு என்னக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க. என்ன சரி விளங்குதாண்டு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கலை. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் இதெல்லாம் மறக்கலை. க்ளவுஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மீன் தின்னு ஆசைப்பட்டா முள்ளு குத்து வந்து பயப்படக்கூடாது. கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த அம்மா பின் கொண்டுங்க விளங்குது இல்லை, எனக்கே விளங்குது. இங்கே நார்மலாக வந்து இப்படி ஓகே வயசு இப்படியெல்லாம் பயந்து டீக்கலாம். இங்கே சின்ன பிள்ளைகள் கூட வந்து நீ சொல்கிறீங்கன்னா நீ பார்த்துப்பீங்க. நான் அந்த போடுற மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க. சின்ன கைப்புள்ளைலாம் கூட வந்து சின்ன வந்து போட்டு தூக்கி வச்சுட்டு விளையாடுவாங்க. விளங்கிச்சா? கொஞ்சம் பேர் தான் அதை ஒழிஞ்சு தீக்கிறது. எங்கட பாருங்க, இதில் ஒருத்தர் ஈக்கிறார் மைக்கேல் சஞ்சீவன். அவர் ஸ்னோக்கு அவ்வளோ பயம் முடிச்சுட்டு தான் ஈக்கிறார். வீட்டுக்கு வெளியே இறங்கவே இல்லை. பார்த்தீங்களா இப்படி சரி. மெயினாக வந்து என்னென்னு கேட்டால் கை நெகம், காலுக்கு நெகம், காது இருக்குன்னா இயர்பட்ஸ் வச்சுக்க எப்பயும் போட்டு இந்த எப்பயும் போட்டு மூடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ தூரம் வெளியே வைக்க சான்ஸ் கிடையாது. இல்லாட்டி விற்கவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கை இறக்குது. நினைச்சா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் தெரியா? இதுதான் இஷ்டம். பார்த்தீங்களா இப்படி நோமலாக இருக்கும். இப்படி பஞ்சு மாதிரியா விளங்கிச்சா? இது வந்து இப்படி டைட் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக கட்டி ஆயிடும். அந்த டிவிசர்லேருந்து ஸ்பீச்சர்லேருந்து எடுக்கிற மாதிரி அப்படியே கட்டியாகி கல்லாகிடும். இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் புரியாது கஷ்டங்க. கிடைக்கிற நேரம் அனுபவிச்சுக்கிறேன். இல்லை நான் போட்டு கொடுத்து படத்துலையும் சரி வரும். சத்தம் கேட்குதா? கல் மாதிரி. இது இப்போ இதில் வந்து நிறைய ஸ்னோ அள்ளி சிலைகள் பொம்மைகள் மாதிரிலாம் செய்யலாம். அதான் இப்போ இவ்வளோ ஸ்னோ தான் நீங்கள் பார்த்தீங்க. பின்னுக்கெல்லாம் ஒன்றும் விளங்குது இல்லை. ஒரு மலையோட ஒரு மழை பெஞ்சு அவ்வளோ கரைஞ்சிட்டு விட்டு. ரெண்டு மூணு பேர் இன்னும் நல்லா ஃபன் எடுக்கலாங்க. சொல்லி உழுந்து கொண்டே இருக்கும். வீடியோஸ் எல்லாம் இப்படி எடுத்து போடுறேன்னு கேட்டால் எல்லாரும் பார்க்குறதுக்கு தான் பார்க்குறது ரிஸ்க்கான வேலை தான். எனக்கு ஸ்னோ டைமில் வெளியே போகிறது வந்து சேஃப்டியாக கணக்காக வின்டர் ஷூ க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு போகணும். சும்மா நோமலாக போன உளுந்தா பல் செட்டெல்லாம் உடஞ்சிரும். முதுகு முள் கீழே இப்படி சின்ன விழுந்தா முதுகு முள்ளெல்லாம் உடஞ்சிடும். இங்கே நிறைய பேர் இப்படி இருந்து கை கால் உடஞ்சி நிறைய பேர் கோமாவுக்கு போன ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. நான் ரிஸ்க்கான வேலை. நான் கொஞ்சம் அங்கே தூரத்துக்கு போகிறேன். பாருங்க கொஞ்சம் இப்படி வச்சுட்டு பாருங்க காட்டுறேன். பேசுறது விளங்காது, ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்னேகிங்க.
ஸ்னோ தான். நான் கொஞ்ச நேரம் இங்கே இங்கேன்னு சொன்னால் நான் பேசுகிற கேட்குதோ தெரியாது. நான் இங்கே கொஞ்சம் நேரம் இங்கேன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு விலங்கு அவ்வளோ மூடி அவ்வளோ ஸ்னோ. ட்ரெயின் வந்து போகுது விலங்குதான் உங்களுக்கு. நானே விளங்குறேன் இல்லை போல ட்ரெயின் எங்கே எனக்கு போகுது இல்லையா. ஓகே முறை எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ ஆகிட்டு. கேமரா எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ. பார்க்குறவங்க நினைக்கிறாங்க பைத்தியக்காரன் ஸ்டோவில் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் இப்படி இருந்தால் சிலையாயிடும். நாங்கள் கத்தாரில் துபாயில் சவுதியில் நைக்கில் யோசிக்கிறது தான் மாதிரி ஈரப்பு போகணும் கிருஷ்ணூர் எல்லாம் பாயணும் நடக்கணும். இங்கே வந்த பிறகு தான் விளங்குது எவ்வளோ கஷ்டம் கிடையாது. என்னென்னு சொன்னால் இங்கே எவ்வளோ இஷ்டம் விழுந்தாலும் வீட்டுக்கெல்லாம் குளிர் வராது. இந்த ஃபுல்லாக அங்கே வந்து வீட்டில் ஃபுல்லாக ஹீட்டர் போட்டிக்குது. வீட்டுக்கெல்லாம் குளிர் வராது. இந்த வீட்டுக்கெல்லாம் குளிர் வராது. ஆனால் வெளியில் வந்துதான் ஃபுல்லாக குளிர் அடிக்கும். இந்த ஃபோனில் வந்து ரெட் ஸ்ட்ரீட் லைட் பார்த்து அந்த இதில் ஆஃப் ஆகிருமே தெரியா கூதலுக்கு தெரியும். அப்படியே கிளம்புவோம் மரப்பக்கத்து. இதெல்லாம் அனுபவிக்கணும். எப்போ நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம். நோய் வரும், காய்ச்சல் வரும், தடுமலை வரும். இதெல்லாம் அங்கே ஒன்றும் வராது. இங்கேயும் சில சொல்கிறீங்க நான் வயசான ஆட்கள் எல்லாம் கூட இங்கே இந்த மாதிரி ஸ்னோவில் தான் எலும்பி எல்லோரும் வேலைக்கு போகிற ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இதெல்லாம் இங்கே வெளியிறங்கி பழகணும். பிள்ளைகளெல்லாம் தண்ணியை பழக்குவாங்க. இங்கே எல்லாம் சுயமாக இயங்கணும். எல்லோரும் நாட்டில் மாதிரி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற பழக்கம் விட்டுட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர நின்று அதெல்லாம் இல்லை. இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு போகிற தானாகவே செய்யணும். எல்லாம் தெரிஞ்சுன்னு பாருங்க. அப்படியே நான் அப்படியே திருப்பி காட்டுறேன். எங்கிட்ட பெலசு நான் கண்டுபிடிச்சிட்டு வருமா தாரி இவ்வளோ ஸ்னோ சுற்றி தான் எங்கிட்ட வீடு. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த ஒரு குளிர் வராது. அந்த வெளியே இவ்வளோ ஸ்னோவில் ஏந்திட்டு எனக்கு உள்ளுக்கு போக மனம் வருதில்லை. இப்போ நம்ம சொல்லுங்க நல்லா சாப்பிட்டு முகமது ரியாஸ் அஹ்மத் நௌஃபல் இங்கே இது பார்க்குறீங்க. நான் ஸ்னோ இப்போ பெரிய ஸ்னோவில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இல்லை. கையில் க்ளவுஸை போட்டுக்கொள்கிறோம். ஏன்டா கையால் பிடிச்சா 2-3 நாளைக்கு இப்படி தானே போகிறேன். பார்த்துங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். எங்கள் தலையை விட பெருசு விளங்குதா? பாருங்க என் தலையை விட இந்த இஸ்மோ பெருசு. எவ்வளோ பெரிய இஸ்மோ. வா लेकिन फुल फन उंटु जिस्नोल इधर ना कॉफी अटिचिट्टु सुट्टु कुलिचिट्टु
தூக்கி காட்டுறோம் பாருங்க, எவ்வளோ பெருசுங்க. கையால் தூக்க என்னமோ தெரியாது. என்னம்மா செம்ம பாருங்க, அது பாகுபலி. பாகுபலி பாருங்க, எவ்வளோ பெருசுங்க. என்னம்மா வரும். வாழ்க்கையில் நினச்சி நிற்க மாட்டேன் இதெல்லாம் வருவோன்னு. இப்போ இந்த தண்ணி இன்னொரு தண்ணி கையில் இறங்கிடுச்சு. இப்போ கையில் இறக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த க்ளவுஸை கழுத்தலாட்டி கை செத்த கதை. திரும்பி பாருங்க, அது வீட்டுக்கு முன் துண்டு தான் இதெல்லாம் வைக்கிறேங்கிற பேலஸ். சனிக்கிழமை இது ஸ்கூல் டைமில் தான் நான் காட்டி பிள்ளைய எப்படி ஸ்னோன் விளையாடுறேன். சின்ன பிள்ளைகள்லாம் இங்கே வந்து பாருங்க, படத்துக்கு திருப்பி வந்துக்கிறேன். நம்ம திறக்கல, இது காற்றோடு சீரி அடிக்குது. அவன் இது வந்து குறைவான ஸ்னோ தானே இங்கே விழுகிற எங்கள் ஏரியாவில் எல்லாம். ஸ்விஸில் ஒவ்வொரு இடத்துலையும் கூட விழும். ஆனால் ஐஸ்லாண்ட், அங்கால நெதர்லாண்ட், ஜெர்மன் பக்கத்தில் அங்கால போர்டர் சைடில், கலிஃபோர்னியா, அமெரிக்கா, இந்த மற்ற சைட்லாம் நிறைய விழும். கனடாவில் தான் கூட. ஒரு ஆள் அப்படி ஃபுல்லாக டாக்டர் இது ஆள்ற அளவுக்கு விழும். இந்த பட்டியலாம் நிறைய இது இப்போ தான் உப்பு போட்டிக்கிற சுட்டி அதில் நிற்காது ஸ்னோ. மற்றதெல்லாம் அப்படிக்குன்னு பாருங்கள். நான் நடந்து வந்த இடங்கள் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு புதஞ்சிக்கின்னு பாருங்க பாப்பா. இந்த அளவுக்கு கிருஷ்ணன் அவ்வளோக்கு. பெஞ்சால இறங்கிட்டான். கடைக்கு போகிறோண்டா போகணும். ஆனால் இதை பெட்டர் வந்து இறங்கி போகிறத விட எனக்கு ஞாபகமே சின்னத்தில் நாங்கள் அந்த பாக்கு மரத்தில் உள்ள ஓலைகள், பட்டைகள் சொல்லுவோம், அதில் உட்காந்து இந்த மாதிரி பள்ளத்தில் நாங்கள் வலிக்கிட்டு போவோம். இதில் வந்து இப்போ உட்காந்தா போதும், அங்கே போய்ட்டு நிற்கலாம். காற்றும் சீறி அடிக்குது, மழை சாரல் இஸ்ணும். அட்லாண்டிக்கா பனிமலையில் இந்த நார்மலாக வீடியோ எடுத்து போட்டால் இப்படியெல்லாம் போடல. லைவ் எடுத்தால் தான் எனக்கு வீடியோ கொஞ்சம் லென்த் பெருசாக இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக எடுக்கலாம்.
நான் தான் படித்து சொன்னேன் வெளிநாட்டுக்கு போகாதுன்னு, வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் சரி வராதுன்னு. அந்த டயலாக் நினைவு வந்துச்சு எனக்கு. இந்த கார்டன் காணல. நீங்கள் காரெல்லாம் பார்க்கணும் தான் இது. இந்த அளவுக்கு நிறைஞ்சிக்கிச்சு உங்களுக்கு தான் வெஹிக்கல். ஊடி வெளியே பார்க்கலாம், பல சைனத்துக்கு உள்ளூர் செலசா ஊடி இப்படி பார்க்கக்கூட இந்தியில் ஊடெல்லாம் அப்படி தான் உள்ளூர் நல்லா மாஷா. இன்றைக்கு ஸ்கூலில் லீவை சுற்றி யாரும் இல்லை, வெளியே உள்ளுக்கு போக மனம் வர்றது இல்லை. உள்ளே இருக்கணும்னே சொல்லணும். இதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி விரைச்சிட்டு இது உழுவுது இல்லைங்க. இது விரைச்சிட்டு உழுவுது இல்லை. இது விரைச்சிட்டுங்க பாருங்க, ஐஸ் உழுவுது இல்லை பார்த்தீங்களாங்க. இந்த மரம் அப்படியே விரைச்சி போயிட்டு ஐஸால். உழுவுது இல்லை, இவ்வளோ விஷயம் இதான் பாருங்க. இது விழுவுது இல்லை. இன்னைக்கு நல்லா குளிச்சாச்சு ஸ்னோவில். அப்படி எந்த எந்த நிலைமை எந்த மூஞ்சி காட்டுட்டு அப்படி ஒரு சாவ் வா. சரி, எல்லாரும் இருக்கிற இடத்துல கவனமாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்ன போடுற அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, இப்படி மாற்றங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி மெசேஜில் போடுங்க. எல்லாம் ஒரு முயற்சி தான். அந்த டப்பிங் வீடியோ மட்டும் நான் செய்கிறேன். அந்த வாய்ஸ் டப்பிங் ஃபோன் ரீகால் பண்ணுற ஃபோன் வந்து அங்கிட்டு மாறுது ஒட்டோவா. டப்பிங் வீடியோ ஒன்றும் செய்கிறேன், அதையும் பாருங்கள். அது எப்படி நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லி மெசேஜில் போடுங்க. இங்கே தனிமையில் இருக்கிற எங்களுக்கு இதுதான் ஒரு ஆறுதல். அப்படி இதால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கிருஷ்ண செய்ய நின்றுச்சு பாருங்கள், நான் திருப்பி காட்டுற கடைசி கிருஷ்ண வந்து நின்றுச்சு, வெளியில் நின்றுச்சு. சரி, அடுத்தது நைட்டுக்கு விழுவு மாதிரிக்கும் வந்து இருந்தால் பார்க்கலாம் அடுத்த வீடியோ. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய், வணக்கம், தேங்க்யூ.